ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஃபுல் பிளாங்க். நான் உங்கள் சிவம். இன்னைக்கு நம்ம கனாக்கானும் காலங்கள் சீசன் 3யோட எபிசோட் 89ல இருந்து 92 வரைக்கும் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த 4 எபிசோட் பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்குற வியூவர்ஸ், நம்ம சேனல் ஃபுல் பிளாங்க இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். கனா போன வீக் எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகிதா சூப்பர் சிங்கர் காம்படிஷன்ல வின் பண்றாங்க. கார்த்தியோட ஷார்ட் ஃபிலிமும் பயங்கரமா ரீச் ஆகி சோஷியல் மீடியால வைரல் ஆகுதுங்க. ஸோ இதோட தாங்க இந்த கண்டினியூஷன் இருக்குது. ஸோ போன வீக் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம அதை பார்த்துட்டு பாருங்க. அப்பனா தான் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். இந்த வீக் எதோட ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியோட ஷார்ட் ஃபிலிம் வைரல் ஆச்சுல. ஸோ எப்படியோ இது காசியோட ஆட்களுக்கு தெரிஞ்சிருந்து அவங்க பார்க்குறாங்க, மகா இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு சீன் ஒன்று நடக்குது. கார்த்தியோட ஷார்ட் ஃபிலிம்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்டு மகா வராங்க. மகா வரும்போது இவங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருந்தது பார்த்தாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மதி என்ன சொல்றாங்கன்னா, நான் பாலை வெளியே அடிச்சுட்டேன், யாமினி தான் பால் போட்டா போய் எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. நிக்கிதா யாராவது ஒருத்தரை எடுங்களே விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த சீன் வந்து நான் சொல்றதை விட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம மகா என்ன சொல்றாங்கன்னா, நான் போய் பாலை எடுத்துட்டு வரேன்னு வெளியே போறாங்க. அங்க வந்த காசி ஆட்கள் வந்து மகாவை கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாரும் போய் தேடுறாங்க, கிடைக்கல. ஜனனிக்கு வந்து மகாவோட ஐடி கார்டு மட்டும் கிடைக்குது. அவங்க ரொம்ப பயத்துல வந்துட்டு மலர் மிஸ்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. மலர் மிஸ் கிட்ட சொல்லும் போது, என்ன சொல்றீங்க, உங்க கூட தானே விளையாண்டுட்டு இருந்தாங்க, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லினே குணா சார்கிட்ட போறாங்க. குணா சாருக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. சரி பக்கத்துல எல்லாம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பசங்க எல்லாரும் போயிட்டு கார்த்தி கிட்ட சொல்றாங்க. கார்த்தி என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து மகா காணோம் அப்படிங்கிறது தெரிய வருதுங்க. அப்போ வந்து கார்த்தி என்ன பண்றாருன்னா, நம்ம அப்பாவுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா கால் பண்றாங்க. அப்பதான் வந்து கார்த்தியோட அப்பா வந்து கார்த்தியோட ஷார்ட் பிலிமை பார்த்துட்டு செம ஹாப்பியா இருக்காருங்க. நம்ம பையன் பாரு எப்படிலாம் பண்ணிருக்கான்னு. கார்த்தி அப்பா கிட்ட வந்து கார்த்தி இந்த விஷயத்த சொன்னோடனே அவரும் நீ ஒன்றும் பயப்படாத நான் வரேன்னு சொல்லி வராங்க. குணா சார் வந்து கூப்பிட்டு சத்தம் போடுறாரு, ஏன் கார்த்தி பார்த்துக்க மாட்டியா, கூட படிக்கிற பிள்ளை தானே, ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கார்த்தியோட அப்பா உள்ள வராங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் குணா சார் வந்து ஒரு உண்மை சொல்றாங்க மகாவை பத்தி. அப்பா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, இதை நீங்க முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, எப்படி குணா இதை மறைச்சிங்க அப்படின்னு. அப்ப எங்களுக்கு வர வழி தெரியல சார். சரி நீங்க பயப்படாதீங்க, நாங்களும் தேடுறேன்னு சொன்னேன். கார்த்தி நானும் வரேன்ப்பான்னு சரி வா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல போயிட்டு கார்த்தியை இறக்கி விட்டு போயிடுறாங்க. அங்கிருந்து கார்த்தியோட அப்பா சொல்றாரு, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கான்ஸ்டபிள் சிரிக்கிறாருங்க. அப்ப கார்த்தியோட அப்பா கேட்கிறாரு, எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொன்னேன்னு, இல்ல சார் நம்ம கார்த்தியும் அந்த பொண்ணு லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த திருவிழாவில் நடந்த விஷயத்த சொல்றாங்க. சக்தியோட அப்பா இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அவனை என்ன பண்றான் பாரு, இந்த கேஸை யாரும் டீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியை வந்து அடைச்சு வைக்கிறாங்க. காசியோட ஆட்கள் வந்து மகாவை வந்து விற்கிறதுக்கு இது பண்றாங்க, பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நாள் நீ மட்டும் கஸ்டடியில வையே, அதுக்கப்புறம் நாங்க வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காசியோட ஆட்கள் வந்து மகாவை வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு இடையில வந்து கார்த்தியை வந்து அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்காருங்க. அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, அவங்க அப்பாவை தள்ளி விட்டுட்டு போறாரு. நான் இதுதான் உங்க பிரச்சனைனா நான் மகாவை லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. அப்ப சக்தி வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு, என்னப்பா ஆச்சு அப்படின்னு. இல்ல இந்த மாதிரி தான் ஆச்சு அப்படின்னு. அப்ப கார்த்தியும் சக்தியும் பார்க்கும்போது சக்தி கேட்கிறாரு, நீ உண்மையாவே மகாவை லவ் பண்றேன்னு. இல்ல சக்தி, அவளை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அதெல்லாம் பண்ணுவேன், எனக்கு முதல்ல அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருந்துச்சு, இப்போ மகாவை தேடணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி பயப்படாதடா, நான் உன் கூட இருக்கேன், கண்டிப்பா நம்ம மகாவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல வந்துட்டு மகாவை ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் எபிசோட் வந்து உண்மையாவே சொல்ல போனா ரொம்பவே சூப்பரா போச்சுங்க. ஸோ நான் எந்த சீனையும் சொல்லி ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. முக்கியமா கார்த்தி வந்து சக்தியோட அப்பாவுக்கு கொடுத்த அட்வைஸ் ஆகட்டும், சக்தி வந்து கார்த்திக்கு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், எல்லாமே இந்த பசங்க வந்து அந்த சீனை வந்து சூப்பரா என்கேஜ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த கிரைம் த்ரில்லர் வந்து சூப்பரா அழகா காட்டியிருந்தாங்க. செம்ம என்கேஜிங்கான ஒரு சீன் தான். ஸோ நீங்க கண்டிப்பா இந்த லாஸ்ட் எபிசோட கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரும் ஒரு வழியா மகாவை கண்டுபிடிக்க கிளம்புறாங்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது கைஸ். கமிங் பேக் டு டெக்னிக்கல் டீம், ரமேஷ் பாரதியோட டைரக்ஷன் இந்த 4 எபிசோடுமே வந்து உண்மையாவே சூப்பர் என்கேஜிங்கா இருந்துச்சு. முக்கியமா லாஸ்ட் எபிசோடு வந்து வேற மாதிரி இருந்துச்சுங்க, செம்ம ஃபாஸ்டா இருந்தது. நம்ம மணிக்கையரோட ஸ்டோரி இந்த 4 எபிசோடை தாண்டி அவர் கனெக்ட் பண்ண விதம், அந்த எழுதின விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆதியோட டைலாக்ஸ் ஆஸ் யூஷுவல், அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் ஆகட்டும், இந்த இதுல எழுதின விஷயங்கள் டைலாக்ஸ்லாம் ரொம்பவே வந்து ஆத்மாத்மா இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. லியோவோட மியூசிக்
இந்த 4 எபிசோடுமே முக்கியமாக அந்த மகா கடத்தும் போது வந்த சீன், அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே வர அந்த சின்ன சின்ன பிஜிஎம்லாம் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஆர்ட் டைரக்ஷன் பிரசாந்த் அண்ட் டீம் ஆஸ் யூஷுவல் கலக்கியிருக்காங்க. ஸோ நம்ம சினிமோட்டோகிராஃபி, சதீஷோட சினிமோட்டோகிராஃபி, முக்கியமாக அந்த மகாவை கடத்திக்கிட்டு போகும்போது அந்த உள்ளே வச்சிருந்த ஷாட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. முகேஷோட எடிட்டிங் வந்து சாலிட் கட்ஸுங்க. இந்த 4 எபிசோடுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபுல் பிளாங்கோட ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. மஸ்ட் வாட்சபிள் 4 எபிசோட்ஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆயிருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, நீங்க இந்த 4 எபிசோட் பார்த்துட்டீங்கன்னா உங்களோட கருத்துக்கள் என்னவென்று ஃபுல் பேங்க் சேனல்ல சொல்லலாம். உங்க கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகிறது. இதுக்கு முன்னாடி நீங்க கனா எபிசோட்ஸ் எதுவுமே பார்க்கல அப்படின்னீங்கன்னா மறக்காம செக் பண்ணிட்டு பாருங்க. அப்போனாதான் இந்த 4 எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாகவே புரியும். ஸோ நம்ம சேனலான ஃபுல் பிளாங்கை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு காட்டும். ஸ்டே டியூன் கைஸ் ஃபார் நெக்ஸ்ட் ரிவ்யூ. லவ் யூ ஆல். பை பை. சீஸ்.